புதுச்சேரியில் இன்று ஊர்காவல் படை தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக தாமதமாக வந்த மாணவர்கள் உள்ளே செல்ல முடியாததால் நுழைவு வாயிலிலேயே நின்று கண்ணீர் விட்டு அழுதனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. விவரங்களை வழங்கல. புதுச்சேரியில் காவல்துறையில் ஊர்காவல் படை வீரருக்கான உடற்தகுதி தேர்வு முடிவடைந்த நிலையில் அவர்களுக்கான தேர்ச்சி இன்று தேர்வு மையங்களில் நடைபெற்று வருகிறது. காலையில் 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் இந்த தேர்வானது நடைபெறுகிறது. இதற்காக புதுச்சேரியில் 4429 பேர் தேர்வு எழுதுவதற்கான அனுமதி காவல்துறை தலைமையகம் அறிவித்திருந்தது. தேர்வு மையத்திற்காக மாணவர்கள் 9:30 மணிக்குள் வர வேண்டும் என காவல்துறை தலைமையகம் மூலமாக அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில காலை 9:30 மணிக்கு முடிவடைந்த நிலையில 100க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் தேர்வு மையத்துக்கு வந்ததால் அவர்கள் தேர்வு எழுதுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டனர். அப்பொழுது அங்கிருந்து நாங்கள் 5 நிமிடத்திற்கு தான் லேட்டாக தான் வந்திருக்கிறோம். அதே போல நகர பகுதியில் தேர்வு மையம் இருப்பதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் காரணமாக நாங்கள் வருவதற்கு தாமதம் ஏற்பட்டுள்ளது. தங்களை தேர்வு மையத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என அவங்க கோரிக்கை வைத்தனர். ஆனால் எந்தவித கோரிக்கையும் ஏற்காத அந்த தேர்வு மையம் அதிகாரிகள் இப்போ தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்க மறுத்தனர். இதனால் அங்க 30க்கும் மேற்பட்ட பெண்கள் அங்க கொண்டு கூடி அழுதுந்த காட்சி காண்போரை நிகழ்ச்சி செய்தது. மேலும் இதனை அடுத்து தலைமை செயலகத்தை தற்போது முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுக்கு தேர்வு மையம் தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும். நகரப்பகுதியில் தேர்வு மையம் வைத்ததன் காரணமாக எங்களால் தேர்வு மையத்திற்கு சரியான நேரத்திற்கு வர முடியவில்லை. போக்குவரத்து நெரிசல் காரணமாக தங்களுக்கு அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.